இவர் எதிர்க்கட்சியில் இருக்கும் பொழுது காலம் காலமாய் புளித்து போன வாக்கியம் நிதி கொள்கையை பழிவாங்கல் என வர்ணிப்பது. அது ஒரு மிகை நாடகம். வழக்கமாக நடக்கும் நாடகம். அதையே தொடர்கிறார். இப்பொழுது வெளிப்படையாக நிதி பகிர்வு நடந்தாலும் அதை மக்களிடத்தில் மாற்ற மொழிக் கொள்கையை காண்பித்து மத்திய அரசு தமிழகத்திற்கு நிதி தருவதில்லை என சொல்வது பழைய புளிச்சு போன மோர். பெரும்பாலும் ஒன்றிய அரசு என விളിக்கும் பாஜக அரசை சில சமயம் குழைந்து பழிது போகும் தருணங்களில் மட்டும் மத்திய அரசு என்று சொல்வார். தமிழ்நாடு எப்போதும் டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோலாகத்தான் இருக்கும் என்பார். ஆனால் இடி வருகை தந்தால் நேராக போய் ஒரு மலர்க்கொத்தை கொடுத்து ஆட்சிக்கு எப்போதும் ஒத்துழைப்பு என்பார். RSSின் நூற்றாண்டு விழாவிற்கு மத்திய அரசின் காயின் வெளியீட்டிற்கு காந்தியை கொன்றவரின் கட்சிக்கு காந்தி ஜெயந்தி அன்று சிறப்பா என்றார். பாஜக அதிமுக கூட்டணி ஊழல்வாதிகளுக்கு வாஷிங் மெஷின் போல என்று புதிய விமர்சனத்தை சொல்கிறார். இன்னும் மொழி அரசியல், சிறுபான்மை அரசியல் என தந்தையின் காலத்திலேயே இருக்கும் நிலை இவரை 5ஆம் இடத்திற்கு தள்ளுகிறது. தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் 5ஆம் இடம்.